ராவுடைய மெயின் இவெண்ட்டாக கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. அந்த கான்ட்ராக்ட் சைனிங்காக ஃபர்ஸ்ட் ஆடம் பெர்ஸும் ட்ரிபிள் கட்சும் வராங்க. ட்ரிபிள் கட்சும் ஆடம் பெர்ஸும் வந்தாரு. ஆடம் பெர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பால் கியூமன் வர்றார். பால் கியூமன் வந்து பிராக் லெஸ்னரை இன்ட்ரோடியூஸ் பண்றார். பிராக் லெஸ்னர் உள்ரா வர்றார். உள்ரா வந்தோடனே பிராக் லெஸ்னர் ரிங்ல ஏறி நின்று ஓபா ஃபேமி வர்றார். ஓபா ஃபேமி வந்தோடனே கடுப்பான பிராக் லெஸ்னர் ஓபா ஃபேமி ரிங் ஏறதுக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்றாரு. உடனே ஓபா ஃபேமி பிராக் லெஸ்னரை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ரிங் போஸ்ட்ல தள்ளி அடிச்சு அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை உள்ரா தள்ளி அட்டாக் பண்ண முடிச்சு பிராக் லெஸ்னர் தூக்கி சூப்ளெக்ஸ் போலான்னு பார்த்தா ஓபா ஃபெமி வெயிட்டோட சேர்த்து பிராக் லெஸ்னர் அந்த டேபிள்ல விழுந்துருவார். விழுந்து அடிபட்டு கிடப்பார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிருப்பாங்க. WWE பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஆடம் பெர்ஸும் ட்ரிபிள் கட்சி செக்யூரிட்டிஸ் வர சொல்லி ரெண்டு பேரையுமே மாறி மாறி பிடிச்சி இழுத்துப்பாங்க. அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்லாம் தூக்கி விட்டுருவாங்க. இந்த இடத்துல கான்ட்ராக்ட் சைனிங்ன்றது நடைபெறாமையே இந்த சம்பவம் முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய பயங்கரமான கலவரத்தோட ரா எண்ட் ஆயிருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை ஜெயிப்பாரான்றத சொல்லுங்க.